ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு நியூ மூன். ஸோ இந்த நியூ மூனில் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் கொடுக்குறாங்க பார்ப்போம். ஸோ பைல் சூஸிங் வந்துட்டு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஷஃபிள் பண்ணிக்கிறேன். Pile number 1, pile number 2, pile number 3. So, 3 pile இருக்கு. Okay, so pile number 1 வந்து reveal பண்றேன். Emotions or running high, super moon. Pile number 2, nothing will come of the situation, void of course moon. Pile number 3. A win-to-win outcome is forecast. Full moon in Libra. So, இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எதர் அந்த பைலோட மீனிங் வச்சு சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு உங்க இன்ட்யூஷன் படி வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை சூப்பர் மூன், ஸோ இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Okay, so pile number 1. See, pile number 1 பொறுத்த வரைக்கும் ஃபுல் மூனில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும். ஸோ ஃபுல் மூனில் இருந்து ஒரு ஐ திங்க் ஒரு நியூ ஸ்கில் வந்துட்டு ஆட் ஆகும் உங்கள் லைஃப்பில். ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் வந்து சம்திங் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதாவது இது வந்து ஒரு பிரிஞ்சு போன ஒரு உறவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து வெளியே போனது திருப்பி உங்களை நோக்கி வருது. அது நீங்கள் இது எனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ண ஒரு விஷயம் திருப்பி வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் தான் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். இந்த நியூ மூனில் இருந்து எமோஷனல் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். பட் டோன்ட் வரி, உங்களோட இந்த ஒரு டஃப் பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு டெஃபினெட்லி சம்ஒன் இருப்பாங்க உங்கள் கூட, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன வந்து கோவப்பட்டாலும், என்ன வந்து எமோஷ்னலி வந்துட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணால் கூட அவங்க வந்துட்டு பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைம் பீரியட், இந்த நியூ மூனில் இருந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் நியூ சோர்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய வழியிலிருந்து வரும்.
ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கா, அது சால்வ் ஆகும். ஐடியாவே இல்லை, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு இருந்தா அதுல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இட் இஸ் லைக் எல்லாமே எல்லா ஐடியாஸும் ஆல் ஆஃப் அ சடன் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுல எதை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மேஜர் டாஸ்கா இருக்க போகுது. பிகாஸ் மோஸ்ட்லி மல்டி டாஸ்கிங் கண்டிப்பா நீங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்க ஸ்பீடப் பண்ணணும். உங்க லைஃப்ல ஒரு மேஜர் ஒரு ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இதில் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஆனால் அந்த எடுக்கக்கூடிய அந்த முடிவு ரிஸ்கில் தான் நிற்கும். ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் போராடி அது கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது ரொம்ப வருஷ போராட்டமாக இருந்துச்சுன்னா எஸ், அது இந்த டைம்ல ஒரு முடிவுக்கு வரும். பட் ஆனால் போராடி ஒரு முடிவுக்கு வர மாதிரி தான் இருக்கு. ஈஸியாக கைக்கு வர மாதிரி இல்லை. இது ரொம்ப வருஷமா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் ஹேண்டில் பண்றீங்க, ஃபேமிலி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, காமனா ஒரு விஷயம் 2 ஃபேமிலிக்குள்ளே இருக்கு, அதை சால்வ் பண்ணணும். ஸோ இது பல வருஷமா போராட்டங்கள் இருந்தது. இந்த டைம் ஒரு எண்டு கிட்ட வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு எமோஷனல் ஹாப்பி ஆல்சோ இருக்கு. இது எப்படின்னா, ஒரு பக்கம் ரொம்ப கவலை கோபம் இருந்தா கூட, அந்த கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருந்தா கூட, அதை தாண்டி வர்றப்போ அண்ட் நீங்க நினைச்ச அந்த ரிசல்ட், அந்த அவுட்கம், அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குங்கிறப்போ இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 1. ஓகே, வெயிட் பண்ணுங்க. See, you're missing something. இப்போ ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் மிஸ் பண்றீங்களோ, பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். பிகாஸ் ஒரு விஷயம் உங்களை தேடி வருது, பட் ஆனால் அதை எடுக்கிறதுக்குள்ளார நீங்க என்னமோ ரொம்ப லேசியா இருக்க மாதிரி இருக்கு. சம்திங் யூ ஆர் மிஸ்ஸிங். See, have faith. Your prayers are manifesting. Remain positive and follow your guidance. Absolutely. கண்டிப்பாக ரொம்ப நாள் மேனிஃபெஸ்டேஷன், ரொம்ப நாள் ப்ரேயர், ரொம்ப நாள் வேண்டுதல் கண்டிப்பாக இந்த டைமில் வருது. See, you're just coming out of something. ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரீங்க. ரொம்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப போராடி பல விஷயங்களை தாண்டி கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியே வரீங்க. ஸோ இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லைஃபோட ரியாலிட்டி அண்ட் இது வரைக்கும் உங்களோட ரோல் என்ன லைஃப்பில் அப்படிங்கிறது நீங்கள் தெரியாமல் தான் இருந்தது. நான் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறேன், என்னோட ரோல் இந்த லைஃப்பில் என்ன, என்னோட சோல் பர்பஸ் என்ன, என்னோட ஓன் பர்பஸ் என்ன, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிடும் ஒன்ஸ் இந்த ஒரு பீரியட்ல இருந்து நீங்க வெளியே வர்றப்போ. ஓகே, சரி, எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ், எந்த இஷ்யூவா இருந்தாலும் அது ரொம்ப வருஷமா அது கண்டினியூ ஆனது எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ பட் இந்த ஜேர்னி இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி த்ரில்லிங்காக தான் இருக்கும். டெஃபினெட்லி எப்போ எது நடக்கும் சர்ப்ரைசிங் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் லைக் ஒரு மூவி த்ரில்லிங் மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு சர்ப்ரைசிங் வரும். பட் ஆனால் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த ஜேர்னி நீங்கள் காமா பொறுமையாக பி ப்ரிப்பேர்ட், ஒரு குயிக் டெசிஷன் மேக்கிங் வச்சுட்டு இருந்தீங்க இந்த பீரியட் ஆஃப் டைம்ல அப்படின்னா டெஃபினெட்லி இதுல இருந்து வெளியே வருவீங்க. அந்த ஒரு அலர்ட்னஸ் மட்டும் தான் தேவை, பயப்பட தேவையில்லை. அலர்ட்னஸ் இருந்தா போதும், யூ வில் கம் அவுட் ஸ்ட்ராங்கர். ஓகே, ஸோ இந்த நியூ மூன் டெஃபினெட்லி ஒரு கைண்ட் ஆஃப் த்ரில்லிங் மாதிரி, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷனல் சேஞ்சஸ், ஒரு மாதிரி ஒரு விஷயம் முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த விஷயத்துல இருந்து வெளியே அதை எண்ட் பண்ணுவீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே you'll come out as a strongest person. ஒரு strongest personா வெளியே வருவீங்க இதுல இருந்து. அண்ட் நீங்க யாருங்கிறது, உங்களோட வேல்யூ என்னங்கிறது டெஃபினெட்லி இதுல தெரிய வரும், உங்களுக்கு தெரிய வரும். மற்ற பீப்புளுக்கு இல்ல, உங்களுக்கு தெரிய வரும், which is very good and much needed இப்போ. ஓகே, so that's all for pile number 1. thank you. pile number 2. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ, nothing will come of the situation. பார்ப்போம். Okay, what a colorful. ஸோ இந்த நியூ மூன்ல இருந்து பைல் நம்பர் 2ஓட
கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூடே மாறுது, டோட்டலி மாறுது. எஸ், ஆட்டிடியூட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெஃபினெட்லி. அதாவது உங்கள் மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் லைஃப். நீங்கள் வந்துட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் வந்து அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்கும். நீங்களாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க, ஆனால் தானாகவே லேர்ன் பண்ண ஒரு சூழ்நிலை வரும், அதை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. செகண்ட் திங் என்னன்னு பார்த்துக்கிட்டா வந்துட்டு அந்த வின்னிங் மைண்ட் செட் வரும், காம்படிட்டிவ் மைண்ட் செட் வரும். இது வரைக்கும் வந்து ஐயோ காம்படிஷனா, ஐயோ நான்லாம் போக மாட்டேன், என்னால் ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு பயந்து எதுலேயுமே அட்டன் பண்ணாமல் இருந்த பயிலம் பெற்று இந்த டைம் இனி வரக்கூடிய டேஸில் அந்த ஒரு போல்ட்னஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு தைரியம் இருக்கும், லைக் அ லயன் மாதிரி. இது வரைக்கும் ஐயோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, நம்ம எப்படி போய் அந்த இடத்துல நிற்கிறது, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து பேசுறது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப பீப்புள் ப்ளீஸிங்காகவே வந்து இருந்திருப்பீங்க பைல் நம்பர் 2. பட் ஆனால் வந்துட்டு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங். போல்ட்னஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ போல்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு வரட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசுனா பதிலுக்கு ஆன்சர்ஸ் ரெடிமேடாகவே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஸ்பாட் ஆன்சர்ஸ் கொடுக்குற அளவுக்கு தைரியம் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த நியூ மூன்ல இருந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யூ கம் அவுட் அஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த லவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லையும் சரி, இனி வரக்கூடிய டேஸ்லையும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மேலே அளவுக்கு அதிக பாசம் வர ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் ஆகலைன்னா கூட உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும், குழந்தை மேலே அதிகமான பாசங்கள் இருக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு சில்ட்ரன் மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் தான் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் சில்ட்ரன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் தான் இருந்திருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு அதில் அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை குழந்தைங்க மேலே, அப்படி தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு குழந்தைங்க மேலே ஒரு பாசம் காமிக்கிறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். சம்வேர் வந்து நீங்கள் இந்த ஒரு ஃபீலிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் ஆகலையா, மேரேஜும் நடந்துடும். அண்ட் சில்ட்ரன் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எல்லாமே வந்துட்டு சரியாகிடும். இப்போ உங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த உங்களோட குழந்தைங்க மேலே உங்களுக்கு அளவு கடந்த பாசம் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2க்கு இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா, யுவர் கரண்ட் செல்ஃப் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங். இதில் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் நினைச்ச ஒரு விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடைக்காது. பட் ஆனால் வெரி சூன் இந்த நியூ மூன் ஃபேஸில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ராபப்ளி 1 or 2 monthsக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக எல்லாமே கிடைச்சிரும். ஓகேங்களா, உங்களோட அந்த ஆட்டிடியூட், உங்களோட அந்த மைண்ட் செட், உங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஃபேவராக வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அண்ட் கான்ஃபிடென்ட்டுங்கிறது நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சுருந்துருப்பீங்க. சின்ன ஸ்மால் கோல் தான், ரொம்ப லாங் டேர்ம் கோல்லாம் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு கோல் இல்லை ஒரு ஆசை வச்சுருப்பீங்க. அதுக்கு போராடி கடைசியில் அது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும், ரொம்ப பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் இட்ஸ் லைக் உங்களோட மைண்ட் செட் ஆல்சோ வந்துட்டு இட்ஸ் லைக் எ கிங் அண்ட் குயின் மாதிரியான மைண்ட் செட்டு தான் இருக்கும். லைக் யூ கேன் சே த பீப்புள் ப்ளீஸராக இருந்துட்டு ஒரு டாமினேட்டிவ் கேரக்டராக அந்த மைண்ட் செட்டுக்கு மாறுறது வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. உங்களை பொறுத்த வரைக்கும் இட் டேக் ரொம்ப நாளாக வந்து ரொம்ப மாதம் ரொம்ப வருஷமாக வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபைனலி இப்போ தான் வருது எண்டுக்கு. உங்களோட ஒர்த் என்னன்னு ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் இன்னும் பண்ணுவீங்க. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2
நீங்கள் வந்து இப்போது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து மற்றவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே நீங்கள் டாமினேட் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே பீப்புள் வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் உங்கள் ஆட்டிடியூட் அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அது ஃபேஸஸில் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ மற்றவங்க உங்களுக்கு ஆர்டர் போடுறத நீங்கள் விரும்பவும் மாட்டீங்க அண்ட் ஆல்சோ வந்து அந்த ஃபேஸ்லையுமே நீங்கள் இனி இருக்க மாட்டீங்க. ஸோ இட் இஸ் லைக் சேஞ்சிங். ஆனால் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி அந்த சயின்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு பிகினிங் பாயிண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். பிகாஸ் வந்து லைக் நீங்கள் ஒரு பிளாங்கான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் வந்துட்டு அந்த ஒரு ஃபேஸ்க்குள்ளார வரலை, பட் இனிமேல் தான் வருவீங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, இப்போ பார்க்கறது எல்லாமே ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் பிளாங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்சல்யூட்லி நாட். கண்டிப்பாக மூமெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஓகே, அண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி வந்துட்டு உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஃபேமிலியோட க்ளோஸ் ஆகணும்னு நினச்சிருப்பீங்க, பட் அந்த டைமில் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இப்போ அவங்க வந்து நீங்கள் கம்ப்ளீட்லி மூவ் ஆன் ஆனதுக்கப்புறம் இப்போ அவங்க உங்களோட லவ், கிரேவிங்ஸ், அட்டென்ஷன், உங்கள் ஒப்பீனியன்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. விச் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் வில் பி ஒரு மாதிரியான ஆட்டிடியூட் தான் வந்துட்டு இப்போ ஃபைல் நம்பர் இருக்கு. சரி, இப்பதான் சொன்னேன். your personal power increases. எஸ், உங்களோட ஒரு மேஜர் இஷ்யூ, மேஜர் கைண்ட் வந்துட்டு டெஃபினெட்லி வந்து யூனிவர்ஸ் அக்செப்ட் பண்றாங்க. ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் திருப்பி திருப்பி வச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அது இந்த டைம் அக்செப்ட் ஆகுது அண்ட் உங்களுடைய பர்சனல் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, த ஆட்டிடியூட், everything is changing. So it is absolutely yes and positive card for pile number 2. So that's all for pile number 2. Thank you. Pile number 3. Win to win outcome is forecast. Oh. Pile number 3. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சம்திங் இஸ், நீங்கள் உங்களோட ஓல்டு டைரிஸ் அண்ட் ஓல்டு மெமரிஸ் சம்திங் வந்து நீங்கள் ஒரு டைரி எழுதுகிற ஹேபிட் இல்லைனா மெமரிஸை கலெக்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கு இருக்க ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. அதாவது சின்ன வயசுல இருந்து நிறைய கலெக்ட் பண்ணுறது, நிறைய டைரியில் எழுதி வைக்கிற மெமரிஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணும். மேபி யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் ரைட் நவ், இப்போ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம், பட் ஆனால் அந்த டோர், அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிக்கான அந்த டோர் இஸ் ஓப்பன் ஆகுது. சம்திங் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, ஜஸ்ட் அந்த பழைய ஞாபகங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஹாப்பி மூமெண்ட்ஸ், ஓகேங்களா, அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்டாண்ட் அமாங் பீப்புள், அதாவது இப்போது உங்களை சுற்றி நிறைய பீப்புள் இருக்கிறாங்க, லைக் இந்த நேம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு நார்மலாக பேசுகிற கோவர்க்கர்ஸ், இல்லைனா நார்மலாக பேசுகிற பீப்புள். ஸோ இவங்களுக்கு மத்தியில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன, உங்களோட வேல்யூ என்ன, உங்கள் பொசிஷன் என்ன? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு டெஃபினெட்லி இருக்கு அப்படின்னா வந்துட்டு எஸ், நீங்கள் வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்து யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் இன் தட் குரூப். அந்த குரூப்பில் நீங்கள் வெல்கம் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க, பட் நீங்கள் வந்து போக மாட்டீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 வந்து இஸ் கெட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரோவர்ட். உங்களோட பிளேஸ்,
உங்களோட ரூம், உங்களோட வீடு, உங்களோட இடம், அதில் இருந்தால் தான் உங்களுக்கு நிம்மதியே, அமைதியே, ஜஸ்ட் பீஸ்ஃபுல், லைக் ஒரு ஹெவன் மாதிரியான ஒரு ஃபீலிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்லேயே எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டீங்க. பட் ஆனால் வந்துட்டு ஒரு சில டைமில் உங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்கலாம். லைக் ஆம் ஐ வெல்கம் எனிவேர்? ஏதாவது ஒரு இடத்துல நான் வெல்கம் ஆகுறேனா? என்னை வந்து எதிர்பார்க்குறாங்களா? இல்லை வந்துட்டு நான் போன அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு? அப்சல்யூட்லி எஸ். ஓகேங்களா? உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட் ஒப்பீனியன்லாம் கிடையாது. பட் ஆல்சோ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு சால்வ் ஆகிட்டே வருது. ஓகே, சி இந்த ஒரு சர்ச்சிங் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினெட்லி இந்த டைமில் நடக்குது. இட் மே பி ஹவுஸ் கிளீனிங்காக இருக்கலாம், இல்லை வீடு மாற்றங்கள் வரலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்து கிளென்சிங் நடக்குது. ஸோ இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இட் குட் பி சம்திங் உங்கள் டைரியில் எழுதின விஷயம், இல்லை ஏதாவது ஒரு மெமரிஸ், இல்லை என்னைக்கோ எதையோ ஒன்று வந்து உங்கள் கிளாசட்டில் வச்சுருப்பீங்க. அதையெல்லாம் திருப்பி இப்போ மறுபடியும் பார்க்குறப்போ சம்திங் ஒரு மோட்டிவேஷன் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும் இந்த டைமில். அண்ட் புதுசாக வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ப்ராஜெக்டில் வந்துட்டு புதுசாக ஒரு இனோவேஷன்ஸ் கொண்டு வரதாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு புது கான்டாக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதாக இருக்கட்டும், எஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம், உங்கள் எமோஷன்ஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். பிகாஸ் சம்டைம்ஸ் பீப்புள் உங்களை சுற்றி இருக்கவங்க வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு உங்கள் எமோஷ்னல் ரியாக்ஷன் மூலயமா ஆவாங்க. ஜென்ரலி அவங்க வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரிகர் ஆகி பேசுகிற வார்த்தைகள் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டிக் டு யுவர் லிமிட். உங்கள் லிமிட்டில் வந்து இருங்க. ஸோ இந்த நியூ மூனில் இருந்து வந்து பைல் நம்பர் 3 வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் உங்களை வந்துட்டு ஒரு அப்கிரேட் வெர்ஷனில் வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். உங்களோட இந்த லேசினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இதாக ஆரம்பிக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லேசி பைல் நம்பர் 3 ரீசெண்ட் டைம்ஸில் எக்ஸ்ட்ரீம் லேசினஸ் இருந்திருக்கும். பட் அந்த ஒரு லேசினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் சம்திங் வருது. டிவைன் மேஜிக், வண்டர்ஃபுல். Yes, extra magical energy surrounds your situation right now. Expect miracles. Yes. So it is truly yes. நான் சொன்ன பார்த்தீங்களா, சம்திங் வந்துட்டு see you got win to win outcome as a forecast. ஸோ இது வந்து என்னன்னா ரீசெண்ட் டைம்ஸ்லையும் சரி, இட்ஸ் பீன் ஃபியூ மந்த்ஸ் ஆகுமே வந்துட்டு பைல் நம்பர் 3 வந்து மேபி யூ மே பி ஒர்க்கிங் ஆன் மேஜிக் அண்ட் பிலீவர் ஆஃப் மேஜிக். மேஜிக்கில் நல்ல ஒரு பிலீஃப் இருக்கலாம், ஒரு மிராக்கிள்ஸில் ஒரு பிலீவ்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஸ்பிரிச்சுவல், யூனிவர்ஸ், டிவைன், இது மேலே அதீத ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு நீங்கள் நிறையா ப்ராக்டிசஸ் ஆல்சோ ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். இட்ஸ் லைக் உங்கள் நார்மல் ப்ரேயர்ஸும் உங்களோட இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ப்ரேயர்ஸும் குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு யுவர் டிவைன் சைடில் இருந்து டெஃபினெட்லி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வருது. அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மிராக்கிள்ஸ். நடக்காது கிடைக்காதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலி பின்னாடி நடந்துட்டு தான் இருக்கு. உங்கள் பார்வைக்கு வரல, பட் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் யூ. டிவைனும் சரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டோட தான் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. பட் அந்த ரைட் டைம் வரணும். பிகாஸ் ஃபைல் நம்பர் 3 வந்துட்டு கம்ப்ளீட்லி நீங்கள் ஆல்மோஸ்ட் யூ சரண்டர்டு எவ்ரி திங் டு டிவைன். டிவைன் கிட்ட எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிட்டீங்க. நீ பார்த்து எனக்கு கொடு, நான் என்னோட சைடில் நான் வேண்டுதல் வைக்கிறேன், நீ பார்த்து எனக்கு ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி டிவைன் நீங்கள் அவங்க மேலே வச்சு நம்பிக்கைக்கு யூஆர் கெட்டிங் ஸ்ட்ராங் எஸ். ஆனால் எப்போ எனக்கு கிடைக்கும்? டிவைன் டைமிங். ஓகே, ஸோ இப்போவே எனக்கு கிடைக்கணும், இப்போவே நடக்கணும்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு உட்காராம உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸில் கவனம் செலுத்தணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி நீங்கள் கொஞ்சம் பீப்புளோட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் விச் இஸ் மச் நீடட். பீப்புளோட இன்டராக்ஷன்ஸ், பீப்புளோட கனெக்ஷன், கான்டாக்ட்ஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியம்.
ஸோ இப்போ ரொம்ப யாருக்கிட்டே பேச விருப்பம் இல்லாமல் ரொம்ப தனிமையாக்கிக்கிட்டே இருக்கீங்க. அது உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது, உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்க்குமே ஒரு பீப்புளோட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு சப்போர்ட் அண்ட் பாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் இருக்கிற அந்த ஃபீல்டில் பீப்புளோட ஒரு 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 பாண்டிங் இல்லாமல் யூ கான் டூ எனி திங், எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு பீப்புளோட கனெக்ஷன், சோஷியல் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறோம்னா யூ நீட் டு பி எக்ஸ்ட்ரோவர்ட். அப்படி இல்லைனாலுமே அட்லீஸ்ட் பேச ஆரம்பிங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.